குஜராத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு முதல்வர் வீடு வழங்கும் திட்டத்துக்கு கீழே வீடு ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு வீடு கொடுத்தா அந்த பகுதியில் தங்க வச்சா ஒரு அமைதியான சூழல்ல தீ வச்சது மாதிரி ஆயிடும் அப்படின்னு ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில ஒரு காரணத்தை சொல்லி அந்த பெண்ணுக்கு அந்த வீடை கொடுக்காம மறுத்து இருக்கிறாங்க, தடுத்து இருக்கிறாங்க. மறுத்தது யாரு, தடுத்தது யாரு, மேலும் இந்த விஷயத்துல என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்குது அதை இந்த வீடியோல பார்ப்போம். குஜராத்தில் வதோதரான்ற இடம், அந்த இடத்துல முக்கிய மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது முதலமைச்சர் வீடு வழங்கும் திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு இஸ்லாமிய பெண், அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல ஊழியராக இருக்கிறாங்க. அந்த பெண் அவங்களுடைய ஒரு சிறு வயது பையன், அவன் மேஜரா கூட ஆகல. இந்த செய்திகள்லாம் வச்சு பார்க்குறப்போ அவங்க சிங்கிள் மதர்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணுக்கு 2019 அந்த திட்டத்துக்கு கீழே வீடு ஒதுக்கப்பட்டிருக்குது வதோதரா பகுதியில். இப்போ அந்த பகுதியை சுத்தி ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு இஸ்லாமியர்களே குடியிருக்கல. அதனால அந்த பகுதியில இந்த பெண்ணுக்கு வீடு கொடுத்தா அமைதியா இருக்கிற ஒரு வாழ்க்கை சூழல்ல நெருப்பு வச்சது மாதிரி ஆயிடும். அதனால அந்த பெண்ணை அங்க தங்க வைக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது, ஒதுக்கப்பட்ட அந்த வீட்டுல அந்த பெண்ணை குடியிருக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு போராட்டமே நடத்தி இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்தா யூஸ்வலா சங்கிகள் தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஊர்ல அந்த பகுதி மக்களே பண்றாங்க. இன்னைக்கு போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னா இது இன்னைக்கு நேத்து அவங்க ஆரம்பிச்ச விஷயம் இல்ல. 2019 அவங்க ஆபீசர்ஸ்க்குலாம் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு இங்க இருக்க அனுமதிக்க கூடாது, சுத்தி 4 கிலோமீட்டருக்கு முஸ்லிம்ஸே இல்ல அப்படின்ற மாதிரிலாம். ஈவன் அந்த ஸ்டேட்டோடைய சிஎம் ஆபீஸ், சிஎம்ஓக்கே அந்த மக்கள் லெட்டர்லாம் எழுதி அவங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரி, அந்த மக்கள் எதிர்க்கிறாங்க, உடனே இதுக்கும் பிஜேபி தான் காரணம்னு ஏன்டா தூக்கிட்டு வர அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா இதுக்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கு. இதுக்கு பிஜேபி மட்டும் காரணம் இல்ல, இவ்வளோ பிரச்சனைக்கும் இன்னொருத்தர் காரணம். யார் தெரியுமா? இதோ இவர் தான். இவருக்கு இதான் வேலை. இவருக்கு இதான் வேலை. ஆமா, நம்ம பெரிய ஜிஏ தான். ஏன்னா இவ்வளோ பெரிய எலெக்ஷன், அந்த எலெக்ஷனோட கேம்பெயினா இருந்தாலும் சரி, இல்ல அவர் வழக்கமா செட்டப் பண்ணி கொடுக்குற இன்டர்வியூவா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய வெறுப்பை வாந்தி எடுக்கிறத பத்தி யோசிக்கிறதே இல்லை, கக்கி தள்ளிடுறது. அப்படிதான் அவர் பேசின அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் என்னென்னலாம் வாந்தி எடுத்தாருங்கிறத நம்மளும் வீடியோவா போட்டிருக்கிறோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு தடவை நினைவுபடுத்திடுறேன். காங்கிரஸ் கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போட்டா உங்களோட தாலியெல்லாம் அறுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்க வீட்டுல 2 எருமை மாடு வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு எருமை மாடை புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஏதோ மாட்டு சந்தையில ஒரு புரோக்கர் பேசுற மாதிரி பேசி வன்மத்தை கக்கி வச்சிருந்தாரு நம்ம பெரிய ஜி. சரி, இதெல்லாம் அப்பட்டமான வெறுப்பு பேச்சு, மத வெறி பேச்சு. இதுக்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தா, ஏதாவது மண்டையில கொட்டி இருந்தா அதை பார்க்குற மக்களுக்கு அப்ப இது தப்பு தான் போல் இருக்கு, இவர் ஏதோ பொய் சொல்லி இருக்கிறாரு, இவர் திருச்சி பேசியிருக்கிறாரு, அதனால பாருங்க அரசாங்கமே இல்ல ஒரு அரசு துறையே அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்குது அப்படின்னு மக்கள் அதை புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவர் வெறுப்பு பேச்சு பேசுறப்ப எதிர்கட்சிகள் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு கேள்வி கேட்டா மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா அவங்க எதிர்கட்சி அரசியலுக்காக பேசுறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்குவாங்க. இந்த மோடியோடைய பேச்சு அப்படிங்கிறது அப்பட்டமான ஒரு வெறுப்பு அரசியலை தவிர வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இந்தியா கூட்டணியோட எந்த மேனிஃபெஸ்டோலையுமே இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இப்படி புடுங்கி கொடுத்துருவோம்னு இல்லை. அப்போ மோடி பேசுறப்போ இதை எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுத்திருந்ததுன்னா மக்கள் அவர் பொய் தான் பேசியிருக்கிறாரு, அவர் சொந்த சுயலாபத்துக்காக ஓட்டு வரணுங்கிறதுக்காக இந்து மக்களை, அப்பாவி இந்து மக்களை தூண்டி உண்ணுங்கிறதுக்காக அவர் இப்படி பேசியிருக்கிறாரு, அப்ப இது ஒரு பொய், இது ஒரு பொய் பிரச்சாரம் அப்படின்னு அந்த மக்கள் உண்மையை உணர்ந்திருப்பாங்க. ஆனா எந்தவித ஆக்ஷனுமே எடுக்காம வெறும் ஏதோ கைப்பாவை மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அமைதியா இருந்தனால ஒருவேளை அந்த மக்களுக்கு மோடி பேசுறது உண்மைதான் போல, அப்ப முஸ்லிம்கள்லாம் இந்த மாதிரி ஒரு பிளான்ல இருப்பாங்க போல, இந்தியா கூட்டணி வந்துருந்துச்சுன்னா ஆட்சியை பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஃபேவர் பண்ணுவாங்க போல அப்படின்னு ஒருவேளை இதனால கூட அந்த மக்களுக்கு ஒரு இஸ்லாமிய வெறுப்பு உண்டாயிருக்கலாம்ல. இதனால கூட அவங்கள சுத்தி, அவங்க குடியிருப்புகளை சுத்தி இஸ்லாமியர்கள் வாழ்றதா அவங்க விரும்பாம போயிருக்கலாம்ல. இது மட்டும் காரணம் கிடையாது. ஏதோ பாஜக இந்த மாதிரியான ஒரு இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை இன்னைக்கு நேத்து
பந்தாவா பண்றாங்க. நம்ம மோடிஜி அவர்களே எப்படி ஆட்சிக்கு வந்தாரு? குஜராத்தில் அவர் ஏற்படுத்தின அந்த பெரிய கலவரம் தானே. அந்த கலவரத்தை பற்றி மோடி அதுக்கு எப்படியெல்லாம் உடந்தையா இருக்க சொன்னாருங்கிற உண்மை எல்லாத்தையும் சொன்ன அந்த போலீஸ் அதிகாரி இன்றளவுக்கும் உண்மையை சொன்ன ஒரு காரணத்துக்காக ஜெயில தானே இருக்கிறாரு. இப்போ கூட ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி தான் அமைஞ்சிருக்குது. என்னதான் இவங்க மைனாரிட்டி ஆட்சியா இருந்தாலும் இவங்களோட அரசியல் அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கோ இவங்களோட அரசியல் தேவைக்காகவோ மத அரசியலை கையில் எடுக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ நாளைக்கே ஒரு மத கலவரம் நடந்து அந்த இடத்துல ஒரு 1000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்கன்னா குறைஞ்சது அந்த இடத்துல 100 இந்துக்களாவது கொல்லப்படுவாங்க இல்ல பாதிக்கப்படுவாங்க. அந்த 100 பேர்த்துல ஒருத்தரா நம்மளும் ஆயிடக்கூடாது. அதனால நம்ம இருக்கிற பகுதியில நம்ம குடியிருக்கிற பகுதியில இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டாம் அப்படின்ற பயத்துல கூட அந்த மக்கள் அந்த முடிவை எடுத்திருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி பாஜக ஆட்சியின் கீழே வாழ்றதுக்கே ஒரு அச்ச உணர்வு பயம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு போன 10 வருஷத்திலே வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரியான சம்பவம் நடக்கிறது மூலமா அப்பாவி இந்துக்களுக்கு கூட இந்த பாஜக ஆட்சி கீழே வாழ்றதுக்கு பயமா தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது குஜராத்ல மட்டும் கிடையாது. இந்த பயமும் அச்ச உணர்வும் நார்த் இந்தியா முழுக்கவே பரவி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நேற்றுக்கு முதல் நாள் பிபிசி தமிழ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியாயிருக்குது. அந்த டாக்குமெண்ட்ரி எதை பத்தி அப்படின்னா இந்தியாவில் முஸ்லிம்ஸ் வாழ்றதை பத்தி. அதுவும் குறிப்பா அந்த டாக்குமெண்ட்ரி எதை பத்தி பேசுதுன்னா இஸ்லாமிய குழந்தைகளை வளர்க்கறத பத்தி அவங்க வளர்றத பத்தி. அந்த டாக்குமெண்ட்ரியை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அவங்க 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா பீகார்ல ஒரு சின்ன கிராமத்துல வளர்ற ஒரு இஸ்லாமிய பையன் ஒரு வளர்ந்த மேம்பட்ட ஒரு நகரத்துல வளர்ற ஒரு சின்ன பொண்ணு. இவங்க 2 பேருமே முஸ்லீம் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு நடக்கிற ஒடுக்குமுறை டிஸ்கிரிமினேஷனை பத்தி அந்த டாக்குமெண்ட்ரி பேசுது. இப்போ அந்த பையனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பையன் சின்ன வயசுல இருந்து ஒரு கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கிறான். குறிப்பா அந்த ராமர் கோயில் திறக்கிற அந்த டைம்ல அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா ராமர் கோயில் திறக்கிற அந்த டைம்ல ஒரே செலிப்ரேஷனா இருந்துச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஓகே, திடீர்னு ஒரு சிலர் அங்க வந்து நாங்க எப்படி அங்க இஸ்லாமியர் கோயில் எல்லாம் இடிச்சுட்டு இந்து கோயில் கட்டணுமோ அதே மாதிரி எல்லா பகுதியிலையும் செய்வோம். நீங்க இங்க இருந்து சீக்கிரமா வெளியேறிடணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு வந்து ரொம்பவே புதுசா இருந்துச்சு, அதிர்ச்சியா இருந்துச்சு. உடனே அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறவங்க கேட்குறாங்க இதுக்கு ஏதாவது நீ ரிப்ளை பண்ணியா? இல்ல, நான் எது பேசினாலும் பிரச்சனை ஆயிடும், ஸோ அதனால நான் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த பொண்ணை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பொண்ணு வந்து ஒரு பிளே ஸ்டேஷன்ல ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்குது. அப்போ அவங்க கூட விளையாடுற சக ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேம்ல ஒரு ஆப்போனன்ட் வந்து பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு டீம் இருக்கு. அப்போ அந்த பசங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாகிஸ்தான் தான் நமக்கு எதிரி, இங்க இந்தியாவில் இருக்க முஸ்லீம் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்றாங்க. இந்த விஷயத்த அவங்க அம்மாவும் பதிவு பண்றாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு கிராமத்துல கிரவுண்ட்ல விளையாடுற பையனா இருந்தாலும் சரி ஒரு வளர்ந்த ஒரு நகரத்துல பிளே ஸ்டேஷன்ல விளையாடுற ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் சரி இங்க முஸ்லிம்கள் திட்டமிட்டு எதிரியாவோ ஒரு வெறுப்பையோ கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வட இந்தியா முழுக்க இப்படி ஒரு சின்ன குழந்தைங்க அளவுல ஸ்கூல் லெவல்ல இறங்கி இவங்க வந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்பையோ இல்ல வாழ்வதற்கே பயமா இருக்குதுன்ற மாதிரி ஒரு அச்ச உணர்வையோ விதைச்சுக்கிட்டு இருந்தாலும் தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னா இங்க கொடூர சங்கியா இருக்கிறவங்க கூட ஒரு இஸ்லாமிய வெறுப்பை கக்கணும் அப்படின்னா எனக்கும் முஸ்லீம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நானும் பக்ரீத் டைம்ல போய் பிரியாணிலாம் அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்றது உண்டு அப்படின்னு ஒரு பம்மி பயந்து அப்படியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஒரு இஸ்லாமிய வெறுப்பையே இங்க அவனால கக்க முடியும். இங்க மண்ணும் அரசியலும் அப்படிதான் இருக்கு. ஏன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம தமிழ்நாடு அரசோட 3ஆம் கிளாஸ் பாட புத்தக அட்டையை பார்த்தா கூட அது தெரியும். அந்த அட்டையில கூட ஒரு முஸ்லீம் பையன் விளையாடுற மாதிரி ஒரு கிறிஸ்டின் பையன் விளையாடுற மாதிரி விபூதி பொட்டுலாம் வச்சுட்டு 2-3 பசங்க இருக்கிற மாதிரி அப்படிதான் அந்த பாட புத்தகத்தோட அட்டையே டிசைன் ஆயிருக்குது. இங்க அரசியலும் அப்படிதான் டிசைன் ஆயிருக்குது. இப்படி ஒரு ஸ்கூல் பசங்க அளவுல கூட எல்லாரும் சமமா இருக்கணும், எல்லாரும் சகோதரத்துவத்தோட இருக்கணும், எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் திராவிடம் தொடர்ந்து நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த திராவிட மண் அப்படியான அரசியலை தான் விரும்புது. இன்னும் 2 மாசம் போச்சுன்னா 78வது சுதந்திர தினத்துல அடியெடுத்து வைக்க போகுது இந்தியா. இத்தனை வருஷத்துல எந்த பிரதமரும் ஏன் எந்த அரசியல் தலைவருமே தராத ஒரு கிஃப்டை இந்திய மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு நம்ம மோடிஜி கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா ஒரு இஸ்லாமியர் கூட இல்லாத ஒரு அமைச்சரவை. சரி, உடனே சங்கி எப்படி உருவாங்க, ஒரு முஸ்லீம் எம்பி கூட ஜெயிக்கலப்பா பிஜேபியில, அதனாலதான் அவங்க வந்து அமைச்சராக்கல அப்படின்னு. ருக்கோஜாரா, நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன். ருக்கோஜாரா
சபர் குரு. இந்தியால ஏறக்குறைய 20 கோடி முஸ்லிம்கள் வாழ்றதா சொல்றாங்க. அப்படி 20 கோடி பேருக்கு பிரதிநிதித்துவமா என்டிஏ கூட்டணி, அதான் பாஜகவோட அந்த என்டிஏ கூட்டணி எத்தனை சதவீத கேண்டிடேட்ஸை நிப்பாட்டுச்சு அப்படின்னா 0.9%. அதாவது 1% கூட முழுசா கிடையாது. இந்த லட்சணத்துல தான் இஸ்லாமியர்களை வந்து பாஜக மதிக்குது. இவ்வளவு ஏன், போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ரமேஷ் பிதூரி அப்படின்ற ஒரு பாஜக எம்பி டேனிஷ் அலி அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் எம்பியை பார்த்து, நீ வந்து பிம்பு, நீ வந்து தீவிரவாதி, வெறுமனா ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே அவர் இந்த மாதிரி அருவருக்கத்தக்க வகையில நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லயே இதை பேசுறாரு. ஒரு நாடாளுமன்றத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி, அதுவும் ஆளுங்கட்சியோட எம்பி, சக எம்பியை பார்த்து பேசுற பேச்சு இது. ஏன், நம்ம உள்ளூர் சங்கியெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உருண்டுட்டு கிடந்தானு, அது திமுக பேச்சாளராக இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு தெருமுனை கூட்டத்துல பேசின பேச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டு, பார்த்தீங்களா ஆளுகிற திமுக அரசு, அவர் கட்சியை சார்ந்த நபர் எப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு ஒரு கட்டத்துல அதெல்லாமே ரொம்ப வைரல் கண்டென்ட் ஆகுது. ஆன பிற்பாடு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து கட்சியில இருந்து திமுக நீக்குது. நீக்கினதுக்கு அப்புறம் அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் ஜெயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தார். அதாவது ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டை நடத்தக்கூடிய கட்சி, அந்த கட்சியில இருக்கிற ஒரு தெருமுனை கூட்டத்தில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டாருன்னு. ஏன்னா அவர் எந்த இடத்துலையும் தவறான எந்தவித கருத்தியலையும் பரப்பல, யாரு மேலேயும் தனிப்பட்ட வன்மத்தை திணிக்கல, எந்தவித மதத்தின் மீதையும் வெறுப்ப கக்கல. பேசுற வார்த்தைகள்ல கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டார். அப்படிங்கறதுனால கட்சியை விட்டு நீக்கி சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவரு ஜெயில எல்லாம் இருந்துட்டு வந்தார். ஆனா இப்படி சக எம்பியை பார்த்து ஒருத்தர் இஸ்லாமியர் என்பதற்காக மட்டுமே இப்படியான வெறுப்ப கக்குனதுக்கு கட்சியில இருந்து குறைஞ்சபட்ச ஒரு நடவடிக்கை கூட கிடையாது. நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து இதுக்கு எதிராக குரல் கொடுத்ததுக்கு பின்னாடி, ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணதுக்கு பின்னாடி, ஒரு பேருக்கு ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு அதுலேயும் ரமேஷ் பிதூரி போயிட்டு, நான் பேசின கருத்து எனக்கு வந்து மன வருத்தமாக இருக்குது, வருந்தினேன் திருந்தினேன் அப்படின்ற வசனமெல்லாம் அடிச்சுட்டு ஈஸியாக அதுலேருந்து தப்பிச்சிட்டாரு. அதுக்கு பின்னாடி அவர் மேலே எந்தவித சட்ட நடவடிக்கையுமே இல்லை. இந்த அளவில் தான் இருக்குது பாஜகவுடைய சிறுபான்மை நலன் அப்படிங்கிறது. சரி, உள்ளூர்ல தான் சிறுபான்மை நலன் இப்படி பல்லிழிக்குது அப்படின்னு பார்த்தா, போன வருஷம் பாஜக காரங்க எல்லாம் ஆஹா ஓஹோ அப்படின்னு ஃபயர் விட்ட இன்னொரு மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியல் என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தில் போய் பேச போறார். அப்படி ஒரு பேச போனதுல ஆதரவும் வந்துச்சு, எதிர்ப்பும் வந்துச்சு. இந்த எதிர்ப்புல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய 72 எம்பிகள் அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் ஜோ பைடனுக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. அந்த லெட்டர்ல ஒரு முக்கியமான டேட்டாவை அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டா என்ன டேட்டா அப்படின்னா, அமெரிக்காவுடைய ஒரு அமைப்பான USCIRF, அதாவது the United States Commission for International Religious Freedom, அதாவது இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு மதத்தை ஃபாலோ பண்றவங்க, வெவ்வேறு மத நம்பிக்கைகள் கொண்டவங்க இருப்பாங்க. அப்படி வெவ்வேறு மதத்தை ஃபாலோ பண்றதுல வெவ்வேறு மத நம்பிக்கைகள் இருக்கிற மக்கள் அந்த நாடு அவங்களை வந்து அனுமதிக்கிறா, அவங்களுக்கு அந்த மதத்தை ஃபாலோ பண்றாங்க, அந்த மத நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுனாலயே அந்த மக்களை அந்த நாடு ஒடுக்குதா, அந்த நாடு அந்த மக்களை எப்படி ட்ரீட் பண்ணுது, அந்த நாட்டில் அந்த மக்களால் வாழ்றதுக்கு ஏற்ற தகுதிகள் இருக்குதா, வாழ முடியுதா, இப்படிங்கிற மாதிரியான விஷயத்த உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளில் கண்காணிக்கிற வேலையை தான் அந்த அமைப்பு பார்க்குது. அப்படி அந்த அமைப்பு 2024 வெளியிட்டிருக்கிற ரிப்போர்ட்ல நாம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய நாடுகள் அப்படின்னு சில நாடுகளை லிஸ்ட் ஆயிருக்குது. அந்த நாடுகள் பட்டியல்ல இந்தியாவும் இருக்குது. இந்த எலெக்ஷன் கேம்பெயின் முழுக்க சங்கீக உருண்டு பிறண்டு ஜியோட சாதனை அப்படின்னு பெருசா சொன்னது, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல, இன்டர்நேஷனல் ஃபோரம்ல இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் அவர் எங்க கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காரு தெரியுமா அப்படின்னு தான். அவரு கொண்டு போய் இந்தியாவை நிப்பாட்டின இடம் இப்படித்தான். ஸோ இந்த அளவுல தான் சர்வதேச அரங்கில் இந்தியாவோட நிலைமை கடந்த 10 வருஷத்துல இருந்திருக்குது. அப்போ சங்கிகள்லாம் புலங்காயுதம் அடைஞ்சு சொல்ற அளவுக்கு இவர் விஸ்வகுருலாம் கிடையாது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பை விதைச்ச விஷகுரு தான் இவர். இப்படி சர்வதேச நாடுகளோட அமைப்புகள் தொடங்கி சர்வதேச ஊடகங்கள் தொட்டு நம்ம உள்ளூர் இண்டிபெண்டன்ட் மீடியா வரைக்கும் பாஜக அரசு, மோடியோடைய அரசு எப்படி இஸ்லாமிய வெறுப்பை திட்டமிட்டு வளர்க்குது, அதனால எப்படி அரசியல் ஆதாயம் அடைஞ்சுக்கிறாங்க, சிறுபான்மையின மக்கள்
இந்தியாவில் வாழ்றதுக்கே ஒரு அச்சமான சூழல்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த குஜராத் சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த இஸ்லாமிய பெண்மணி அந்த குடியிருப்புல வசிக்க கூடாது அப்படின்னு மக்கள்ல சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அந்த இஸ்லாமிய பெண்மணி அங்கதான் தங்கணும், அவங்கள அங்கிருந்து போக சொல்லக்கூடாது, அது நியாயமற்ற செயல் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாகவும் அதே பகுதியை சேர்ந்த சில மக்களும் நிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மேல்பாதின்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு கோயில்ல போய் வழிபடக்கூடாது அப்படின்னு அங்க இருக்கிற இடைநிலை சாதியை சேர்ந்த சில மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு, திமுக அரசு யாரு பக்கத்து நின்னுச்சு அப்படின்னா, பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று அவங்க கோயில்ல போய் சாமி கும்பிடுறத தடுக்க கூடாது, சட்டப்படி அது அவங்களோட உரிமை அப்படின்னு அவங்க பக்கம் தான் நின்னுச்சு. இப்போ நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மைனாரிட்டிங்கிற வார்த்தையே பிடிக்காத, மைனாரிட்டி மக்களையே பிடிக்காத இந்த மைனாரிட்டி பாஜக அரசு யார் பக்கத்து நிக்க போகுது? பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி பக்கம் நின்று நியாயத்தை பெற்று தருமா அப்படிங்கிறது தான்.